நாங்க 2 பேரும் எங்க குடும்பத்துக்காக பிரிஞ்சிருக்கோம். எந்த நிமிஷம் எங்க குடும்பம் ஒண்ணு சேருதோ அடுத்த நிமிஷமே மாமாவை சமாதானப்படுத்தி நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம். அது மட்டும் நடக்கவே நடக்காது. மணியரச விட்டு உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொன்னதே நான் தான். இவ்வளவு தூரம் பண்ண எனக்கு உங்களை ஒரேடியா பிரிச்சுட்டு மணியரச கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தெரியாதா? டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டா உடனே கல்யாணம் ஆயிட்டதா அர்த்தமா? அந்த டிவோர்ஸ்க்கு நான் சம்மதிக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது கவிதா. நீ டிவோர்ஸ் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவர் இனிமே உன் கூட கண்டிப்பா சேர்ந்து வாழ மாட்டாரு. தாலி கட்டலையே தவிர நானும் மணியரசும் எப்பவோ புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு சாட்சியா என் வயித்துல அவரோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற? இங்க பாரு, என்கிட்ட போய் சொல்லி டிராமாவை மாத்தாத. பொய்யெல்லாம் இல்ல, உண்மைதான். யாராவது பிரெக்னண்டா இருக்கேன்னு போய் சொல்லுவாங்களா? சும்மா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்காத. மணியரசுக்கே உன்னை பிடிக்கல. பேசாம மணியரசுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. வாய மூடு. மாமா எனக்குதான். நான் டைவர்ஸ் ஒத்துக்க மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. கடைசி வரைக்கும் மணியரசு மாமாக்கு பொண்டாட்டினா அது நான் தான். தாலி கட்டாம குடும்பம் நடத்தினா அதுக்கு பேரே வேற. இத பாரு, இத வச்சே நான் உன்னை கோர்ட்டுக்கு எடுத்து உன்னை அவமானப்படுத்த முடியும். அப்படி பண்ண மாட்டேன். மாமாவுக்காக நான் பேசாம இருக்கேன். நீ வாழ்ற வாழ்க்கைய ஊர்ல எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியுமா? தெரியுமாடி உனக்கு? மாமாவை பிரிஞ்சு வாழ்ந்தாலும் பொண்டாட்டிக்கான மரியாதை தாலி கட்டிக்கிட்ட எனக்கு தான் இருக்கு. சேர்ந்து வாழ்ந்துட்டா நீ பொண்டாட்டி ஆயிட முடியுமா? முடியாது. வப்பாட்டியா தாண்டி இருக்க முடியும்.